ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் ஜெனிஃபர். இன்றைக்கி பார்க்க போகிற ரொம்ப சுவையான பட்டர் சிக்கன் மசாலா கிரேவி. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாமா? பட்டர் வந்து 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வேணும். சில்லி பவுடர் 1 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன்ஸு, பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா பவுடர் 1 டீஸ்பூன், கஸ்தூரி மேத்தி 1 டீஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி, கர்டு 4 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒரு பவுலில் 1 பை 1 போட்டுக்கோங்க. கஸ்தூரி மேத்தி போடும்பொழுது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கஸ்தூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா பாருங்கள், தேவையில்லைன்னா பிரச்சனை இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். சால்ட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோர் டேபிள் ஸ்பூன் கர்டு இதில் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு அதில் சிக்கன்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மேரினேட் பண்ணிடணும். 1/2 hour to 1 hour இருக்கலாம். அப்போனா தான் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ உங்களுக்கு டைமிங் இதுக்கு கிடைக்குதோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டைம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் 1 hour கூட வச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுக்கு இடையில் வந்துட்டு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க, பச்சை மிளகாய் 4 கட் பண்ணி வச்சுக்கோங்க. பட்டர் நல்லா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து போட்டுட்டு அதோட கொஞ்சோண்டு ஆயில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் இருந்தால் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பீனட் நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நல்லா வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணி நல்லா அந்த ஆனியனுடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் கலர் வர வரையிலும் அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு அதில் இந்த நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடணும். போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். அது குக் ஆகிட்டு இருக்கும்பொழுதே நம்ம வந்து அதுக்கு இன்னும் ஒரு க்ரீம் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து அதுக்கு தேவையான பொருள் வந்து முந்திரி எடுத்துக்கோங்க, கேஷ்யூ நட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இது கசகசா, ஃப்ரெஷ் க்ரீம் போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா குக் ஆகி கலர் சேஞ்ச் ஆகி சிக்கன் பார்க்கும்பொழுது நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்டேஜில் இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை ஃபைனலாக ஆட் பண்ணிவிட்டு கொரியாண்டர் லீவ்ஸை நல்லா கட் பண்ணி கார்னிஷிங்க்கு போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் லிட்டை போட்டு மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ணலாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வீட்டில் சமைச்சு கொடுத்துட்டிங்கன்னா மறுபடியும் கேட்பாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே காம்பினேஷனாக இருக்கும். இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.